acid derivatives. Acid derivatives na acid la irundhu derive ஆன functional groups. Okay, so என்னென்ன functional groups la acid la irundhu நமக்கு கிடைக்குது? R CO Cl, next R CO NH2, acid chloride, acid amide. Okay, next ester. Ester வந்து என்னது? R COO R dash. Next வந்து acid anhydride, R COO CO R dash. இது நாலுமே வந்து acid anhydride. So இதுல எது வந்து more reactive அப்படின்னா acid chloride வந்து is more reactive than acid anhydride. Acid anhydride function group na என்னது? COO CO R dash, which is more reactive than ester, which is more reactive than acid amide. Okay, so first வந்து நம்ம acid anhydride பத்தி படிக்க போறோம். இது acid anhydride. Acid anhydride. So first reaction, CH3 C double bond O O C double bond O CH3. CH3COOH வந்து acetic acid. So இங்க CH3 வரதுனால இது வந்து acetic anhydride அப்படின்னு சொல்லுவோம். Acetic anhydride. Okay, so first இத வந்து நம்ம hydrolysis பண்ணோம்னா, hydrolysisனா என்னது? Addition of water. H2O எப்படி பிரியும்? It will separate as H and OH. So இது இப்படி பிரிஞ்சதுன்னா H இங்க ஆட் ஆகும், OH இங்க ஆட் ஆகும். So எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 COOH CH3 COOH. So I will get 2 CH3 COOH. Next, CH3 C double bond O O C double bond O CH3 plus alcohol C2H5H. Again இது வந்து இப்படி பிரியும், ஆல்கஹால் வந்து C2H5 and OH ஆ பிரியும். ரெண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் சேர்த்து எழுதுங்க, ரெண்டு செகண்ட் பார்ட்டையும் சேர்த்து எழுதுங்க. என்ன கிடைக்கும் எனக்கு? CH3 COO C2H5 plus CH3 COOH. Okay, புரிஞ்சுதா இந்த ரியாக்ஷன்? Next, third one, CH3 COO CO CH3 plus NH3. NH3 னா என்னது? அமோனியா. சோ இது வந்து எப்படி பிரியும்? இந்த இடத்துல பிரியும். கரெக்டா? அமோனியாவை வந்து நான் எப்படி எழுதலாம்? NH2H அப்படின்னு எழுதலாம். இந்த H வந்து இது கூட சேரும். இது கூட சேர்ந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? CH3COOH plus CH3CONH2. CH3CONH2 அப்படின்னு கிடைக்கும். அதாவது acid amide functional group கிடைக்கும். Okay, next, CH3COO CH3 plus PCl5. PCl5 வந்து என்னது? என்ன functional group? Phosphorus pentachloride. அது வந்து என்னது? என்ன ஏஜென்ட்? chlorinating agent. It is a chlorinating agent. Chlorinating agent னா என்ன பண்ணும்? It will provide chlorine. So இது வந்து இப்படி டிவைட் ஆகும்.
ஓகே, ஸோ இந்த சைடு ஒரு குளோரின் ஆட் ஆகும், இந்த சைடு ஒரு குளோரின் ஆட் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3COCl. இங்கேயும் CH3COCl. ஸோ ஐ வில் கெட் 2 CH3COCl பிளஸ் மீதி 3 Cl இருக்கு, கரெக்டா? அண்ட் PO இருக்கு. ஸோ தட் வில் ஃபார்ம் POCl3. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து ஆசிட் ஆன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆசிட் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆசிட் குளோரைடு அப்படின்னா RCOCl. ஸோ ஆருக்கு பதிலா ஐ எம் டேக்கிங் CH3 COCl. இதோட பேர் என்னது? CH3 வந்து அசிட்டிக் ஆசிட். ஸோ இது வந்து அசிட்டைல் குளோரைடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H2SO4 and hydrolysis னா என்னது? adding water. ஸோ இது வந்து இப்படி பிரியும். ஸோ OH வந்து இந்த சைடு ஆட் ஆகும், H வந்து இந்த சைடு ஆட் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3COOH plus HCl. Next, CH3COCl plus CH3CH2OH. நல்லா கவனிங்க, இந்த Hம் இந்த Clம் it will go outside as HCl. ஓகே, ஸோ மீதி எனக்கு என்ன இருக்கு? CH3CO, இங்க ஒரு O, CH2 CH3. COO அப்படின்றது வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் CH3 C double bond O Cl plus NH3. இதுக்கு நீங்களே ப்ராடக்ட் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். NH3 வந்து எப்படி பிரியும்? NH2 and H ஆ பிரியும். என்ன வரும் சொல்லுங்க? இது இங்க டிவைட் ஆகும். ஸோ என்ன ஆகும்? Hம் Clம் it will go outside as HCl. மீதி CH3CO NH2 வந்து எனக்கு கிடைக்கும். ஓகே, CO NH2 வந்து இங்க சேர்க்கும். CO NH2. நெக்ஸ்ட் CH3 C double bond O Cl plus R NH2. ஓகே, இது வந்து எப்படி பிரியும்னா இந்த இடத்துல இப்படி பிரியும், இது வந்து இப்படி பிரியும். ஓகே, சோ என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எது எது கூட சேரும்? CH3 RCl. கரெக்டா? இது எப்படி பிரியும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு வந்து அமோனியா, ஓகே, NH3 அமோனியா, இதுல வந்து எனக்கு ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா எனக்கு என்ன இருக்கு? R அப்படின்னு இருக்கு. சோ இந்த NH2ஐயே வந்து நான் எப்படி எழுதலாம்? இப்படி எழுதலாமா? இந்த NH2ஐயே நான் இப்படி எழுதலாம், கரெக்டா? சோ இந்த Hம் இந்த Clம் it will go outside as HCl. மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 C double bond O NHR dash அப்படின்னு கிடைக்கும். ஓகே, NH2ன்னு வரதுக்கு பதிலா எனக்கு NH, H இன்னொரு ஹைட்ரஜன் பதிலா R dash இருக்கு, அதனால எனக்கு NHR dash அப்படின்னு கிடைக்கும். எப்பவுமே Hம் Clம் தான் ஒன்னா சேரும், அது மறந்துடாதீங்க. Rம் Clம் சேராது. ஓகே,
CH3 C double bond O Cl NHR2. இதுக்கு சொல்லுங்க. NH3 மூணு ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன ரெண்டு R குரூப் வந்துருச்சு, ஒரு ஹைட்ரஜன். சோ இந்த Hம் இந்த Cl என்ன ஆகும், எனக்கு HCl வெளியே போயிடும். மீதி எனக்கு CH3 C double bond O NR2 அப்படின்னு எனக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் CH3 C double bond O Cl reduction. கேட்டலிஸ்ட் வந்து palladium in barium sulfate. ரிடக்ஷன்னா என்னது, addition of hydrogen. so H2 வந்து இங்க ஆட் ஆக போகுது. so உங்களுக்கு தெரியும் H உம் Cl உம் it will go outside as HCl. மீதி எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CHO வந்து எனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் CH3 C double bond O Cl lithium aluminium hydride. lithium aluminium hydride வந்து என்ன reagent? It is a reducing agent. Okay, it will donate hydrogen. So அதனால it is a reducing agent. So reducing agent னா என்ன ஆகும், எனக்கு எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. சோ இந்த 4 ஹைட்ரஜன்ல எனக்கு ஒரு ஹைட்ரஜனும் ஒரு Clம் it will go outside as HCl. மீதி இந்த ரெண்டு ஹைட்ரஜன் வந்து இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல CH3 CH2O அப்படின்னு வரும். மீதி இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இந்த O கூட வரும். so CH3 CH2OH. ஓகே, ஸோ ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்ல நான் வந்து இப்போ ஆசிட் அன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன் அண்ட் ஆசிட் குளோரைடோட ரியாக்ஷன் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கரெக்டா? இன்னும் எஸ்டரும் ஆசிட் அமைடோட ரியாக்ஷனும் இருக்கு, அதை நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஓகே.